Dear friends, இந்த மாதிரி ஸ்கூல் நோட்புக்கில் ஒட்டுற லேபிள்ஸை எம்எஸ் வேர்டை யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல எம்எஸ் வேர்டை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த லேஅவுட் டேபை ஓப்பன் பண்ணி சைஸு உள்ளே போய் இந்த A4 சைஸை செலக்ட் பண்ணணும். அடுத்து நேரோ மார்ஜினை செலக்ட் பண்ணணும். இப்போ இது உள்ள ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் ஒரு கட்டத்தை வரையணும். அதுக்கு இன்சர்ட் டேபை ஓப்பன் பண்ணி ஷேப்ஸ் உள்ளே போய் இந்த ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் அதை வரையணும். இப்போ நான் வரைகிறேன். இந்த ரெக்டாங்குலர் ஷேப்போட ஹைட்டையும் விட்டையும் நாம் கரெக்ட் சைஸுக்கு செட் பண்ணணும். அதுக்கு இந்த ஹைட்டை 5.5 சென்டிமீட்டர்ஸும் வித்தை 9 சென்டிமீட்டர்ஸுக்கும் செட் பண்ணணும். இப்போ நான் மேலே 5.5 சென்டிமீட்டர்ஸும் கீழே 9 சென்டிமீட்டர்ஸும் என்டர் பண்ணியிருக்கேன். இந்த மெஷர்மெண்ட்டு இன்ச்சஸில் இருந்தால் 2.1ம் 3.4ம் என்டர் பண்ணணும். அதாவது ஹைட்டு 2.1 இன்ச்சஸும் வித்து 3.4 இன்ச்சஸும் என்டர் பண்ணணும். இப்போ நான் இந்த ஷேப்பை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணவொடனே இங்கே ஃபார்மேட்டுன்னு ஒரு டேபு தெரியுது. அது உள்ளே போய் இந்த சேஃப் ஃபில்லை ஓப்பன் பண்ணணும். இதில் கிரேடியண்ட் உள்ளே போய் 2 கலர் இருக்கிற கிரேடியண்ட்டை செலக்ட் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 கலர் உள்ள கிரேடியண்ட் இல்லை. அதனால் இந்த மோர் கிரேடியண்ட்ஸை கிளிக் பண்ணி இதில் நாம் 2 கலர் உள்ள கிரேடியண்ட்டை செட் பண்ணணும். அதுக்கு இந்த கிரேடியண்ட் ஃபில்லை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 கிரேடியண்ட் ஸ்டாப் இருக்குது. நமக்கு தேவை 2. ஏன்னா 2 கலர் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். அதனால் இதை ஒன்று செலக்ட் பண்ணி இந்த பட்டனை கிளிக் பண்ணணும். இது பேர் ரிமூவ் கிரேடியண்ட் ஸ்டாப். இந்த பட்டனை கிளிக் பண்ணணும். அடுத்த பட்டனையும் செலக்ட் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணால் அதுவும் டிலீட் ஆகிரும். இப்போ 2 பட்டன் தான் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு பட்டனை செலக்ட் பண்ணிவிட்டு கலரை சூஸ் பண்ணணும். நான் இதை ஓப்பன் பண்ணி சிவப்பு கலரை சூஸ் பண்ணுறேன். அடுத்து இந்த பட்டனை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளூ கலரை செலக்ட் பண்ணுறேன். இப்போ இங்கே 2 கலர் இருக்குது. அதாவது மேல் பகுதியில் ஒரு கலரும் கீழ்ப்பகுதியில் ஒரு கலரும் இருக்குது. நமக்கு லெஃப்ட் சைடு ஒரு கலரும் ரைட் சைடு ஒரு கலரும் தேவை. அதுக்கு இந்த டைரெக்ஷன் பட்டனை ஓப்பன் பண்ணி இதை செலக்ட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு சிவப்பு கலரும் ரைட் சைடு ப்ளூ கலரும் இருக்குது. அடுத்து இந்த ஷேப் அவுட்லைனை ஓப்பன் பண்ணி கருப்பு கலரை செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த வெயிட்டை கூட்டணும். நான் 2.25 PTயை செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த பார்டர் கரெக்டாக இருக்குது. இப்போ இன்சர்ட் டேபை ஓப்பன் பண்ணி ஷேப்ஸ் உள்ளே போய் நான் இங்கே இந்த ஷேப்பை செலக்ட் பண்ணுறேன். அதாவது ரெக்டாங்கிள் ஃபோல்டட் கார்னர் அதை செலக்ட் பண்ணி இது உள்ளே வரைகிறேன். இப்போ இந்த ஷேப் ஸ்டைல்ஸில் ஒயிட்டை செலக்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேப்பர் ஃபோல்ட் ஆன மாதிரி இருக்குது. இப்போ இந்த மஞ்சள் கலரில் இருக்கிற பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு உள்பகுதியில் எடுத்து இதை அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போ நான் வெளிப்பகுதிக்கு எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ இது உள்ள டெக்ஸ்ட் பாக்ஸை இன்சர்ட் பண்ணணும். அதுக்கு இன்சர்ட் டேபை ஓப்பன் பண்ணி ஷேப்ஸ் உள்ளே போய் இங்கே இருக்கிற டெக்ஸ்ட் பாக்ஸை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இது உள்ளே வரைகிறேன். இப்போ இது உள்ள நமக்கு தேவையான மேட்டரை டைப் பண்ணணும். முதல்ல நேம் டைப் பண்ணுறேன். பக்கத்தில் டாட்ஸை என்டர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கிளாஸ். இப்போ டாட்ஸை என்டர் பண்ணுறேன். அடுத்து டிவிஷன். இப்போ என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு சப்ஜெக்ட். அடுத்து ஸ்கூல். இதில் ஸ்கூல் நேம் எழுதணும்.
இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் அண்டர்லைன் இருக்குது, அதை ரிமூவ் பண்ணணும். அதுக்கு இந்த இடத்துல மவுஸை வச்சு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இக்னோர் ஒன்ஸாக கிளிக் பண்ணணும். அதே மாதிரி இதையும் இங்கேயும் ப்ளூ லைன் தெரியுது, இதையும் இக்னோர் ஒன்ஸாக கிளிக் பண்ணுறேன். இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஹோம் டேப் உள்ளே போய் இந்த ஸ்பேஸை அட்ஜஸ்ட் பண்ணுறேன். லைன் அண்ட் பேராகிராஃப் ஸ்பேஸிங் அந்த பட்டனை கிளிக் பண்ணி அது உள்ள நான் 1.5 செலக்ட் பண்ணுறேன். இப்போ இதில் ஸ்பேஸிங் கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த பார்டரை மட்டும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதை ரிமூவ் பண்ணணும். அதுக்கு இந்த ஃபார்மேட் உள்ளே போய் ஷேப் அவுட்லைன் நோ அவுட்லைனை செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அவுட்லைன் ரிமூவ் ஆயிடுச்சு. அடுத்து இந்த செலக்ட் பட்டனை ஓப்பன் பண்ணி அதில் செலக்ட் ஆப்ஜெக்ட்ஸை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணணும். இது எல்லாம் செலக்ட் ஆகிருச்சு. இப்போ இந்த பார்டரில் மவுஸை கொண்டு வந்து வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த குரூப் உள்ளே போய் இந்த குரூப்பை கிளிக் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஜாயின் ஆகி ஒரு குரூப் ஆகிருச்சு. இப்போ இந்த இடத்துல வச்சுட்டு இதை ரெண்டாக்கணும். அதுக்கு கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு இந்த இடத்துல மவுஸை கொண்டு வரேன். ஒரு ப்ளஸ் சிம்பிள் தெரியுது. இப்போ கண்ட்ரோல் பட்டனை விடாமல் அமுக்கி பிடிச்சிக்கிட்டு இதை மவுஸை வச்சு இதை வெளிப்பக்கம் இழுக்கிறேன். இப்போ இது ரெண்டாயிடுது. இப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். அதுக்கு செலக்டை ஓப்பன் பண்ணி செலக்ட் ஆப்ஜெக்ட்ஸை செலக்ட் பண்ணுறேன். இப்போ இது ரெண்டையும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பார்டரில் மவுஸை கொண்டு வந்து வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி குரூப் உள்ளே போய் இந்த குரூப்பை கிளிக் பண்ணுறேன். இது ரெண்டும் ஜாயின் ஆகி ஒரு குரூப் ஆகிருச்சு. இப்போ இதை இந்த இடத்துல வச்சுட்டு நான் கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமுக்கி பிடிக்கிறேன். அமுக்கி பிடிச்சிக்கிட்டு இதை கீழ் நோக்கி இழுக்கிறேன். இது ரெண்டாயிடுது. நான் இப்போ ஜூம் அவுட் பண்ணுறேன். அடுத்து கண்ட்ரோல் பட்டன் அமுக்கி பிடிச்சிட்டு மறுபடியும் இதை எடுக்கிறேன். இப்போ மறுபடியும் ஒரு தடவை கீழ் நோக்கி எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8 லேபிள் ரெடி ஆயிடுச்சு. இதை இன்னும் கீழே அட்ஜஸ்ட் பண்ணணும்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போ நான் ஜூம் இன் பண்ணுறேன். இப்போ இது உள்ள பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்கிற கார்ட்டூன் இமேஜஸை இன்சர்ட் பண்ணணும். நான் அதுக்கு முதல்லையே இன்டர்நெட்டில் போய் டவுன்லோட் ஃப்ரீ கார்ட்டூன் இமேஜஸ் பிஎன்ஜின்னு சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அதை இதில் இன்சர்ட் பண்ணணும். அதுக்கு இன்சர்ட் டேபை ஓப்பன் பண்ணி பிக்சர்ஸை ஓப்பன் பண்ணி இதில் ஒரு கார்ட்டூன் இமேஜை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இன்சர்ட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இது பின் பக்கத்தில், அதாவது இந்த லேபிளுக்கு பின் பக்கத்தில் என்ட்ராக இருக்குது. அது முன் பக்கத்துக்கு கொண்டு வரணும். அதுக்கு இந்த ராப் டெக்ஸ்ட்டு உள்ளே போய் இன் ஃப்ரண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே அந்த இமேஜு மேல் பகுதிக்கு வந்துடுது. இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணணும். இதோட சைஸை சின்னதாக்கி நான் இங்கே கொண்டு வந்து வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டிவிஷன் கொஞ்சம் இதுக்கு ஸ்பேஸ் பத்தலை. அதனால் இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு டிலீட் பட்டனை ஒரு 2 தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகி செட் ஆகிடுச்சு. இதை கூட கொஞ்சம் பெருசாகலாம். இப்போ நான் கொஞ்சம் பெருசாக்கி இதை இங்கே வச்சிடறேன். அடுத்த பிக்சரை ஓப்பன் பண்ணி இந்த இமேஜை செலக்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ ராப் டெக்ஸ்ட்டை ஓப்பன் பண்ணி இன் ஃப்ரண்ட் ஆஃப் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுறேன். இப்போ இதோட சைஸை அட்ஜஸ்ட் பண்ணணும். இதே மாதிரி ஒவ்வொரு லேபிளையும் ஒவ்வொரு இமேஜாக கொண்டு வந்து வைக்கணும். நான் இப்போ எல்லா லேபிள்ஸ்லேயும் அந்த
கார்ட்டூன் இமேஜஸை கொண்டு வந்து வச்சுட்டேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.